STD என்ன வரலாறு தானே. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். RJ Saddy's STD வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாத்தையும் நான் என்னோடய யூடியூப் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன, நம்மளோட அதாவது நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் பண்ணுறது செகண்ட் வீடியோ. ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டைட்டில் பார்த்துருப்பீங்க, தாத்தாவின் அடி. அது என்ன உங்களோட டைட்டில் எல்லாமே இன்றைக்குமே ஒரு தினசாவே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், அதாவது நம்ம டைட்டிலுக்கும் கண்டென்ட்டுக்கும் இன்றைக்குமே வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த டைட்டில். இது ஏன் டைட்டில் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல பெயர் காரணம் சொல்லிடுறேன். நம்ம வீட்டிலலாம் குழந்தைங்களாம் இருக்காங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, சும்மா ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட்ட ஒரு 2 அடி, இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தாத்தா ஒருத்தர் 2 அடி கொடுத்தாரு. எந்த தாத்தா? அதுதான் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த டைட்டிலுக்கான காரணம், எல்லாத்துக்குமே ஒரு பாட்டன் முப்பாட்டன் திருவள்ளுவர், அவர் எல்லாத்துக்குமே 2 அடியை கொடுத்தார். உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே இது பொதுவானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 அடி தான் திருக்குறள். அந்த திருக்குறள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ ஓகே, திருக்குறள் அப்படிங்கும்போது முதல்ல இது இயற்றிய திருவள்ளுவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு இவரை பற்றி தனியாக ஒரு வீடியோ போகிறோம். முதல்ல திருவள்ளுவர் அவரை பற்றி சொல்லிடுறேன். திருவள்ளுவர் இவர் வாழ்ந்த காலம் வந்துட்டு கிமு 1ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு, இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இவர் எங்கே பிறந்தார், வாழ்ந்தார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டைம் லிமிட் இருக்குல்ல நம்ம வீடியோக்களுக்கெல்லாம், அதனால் ஸோ இவரை பற்றி நிறைய விஷயங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். டைரெக்டாக இப்போ திருக்குறளுக்குள்ளே வந்துடலாம். திருக்குறள் இந்த பெயர் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, குறள் இதுதான் வந்துட்டு காரணம். குறள் அப்படிங்கிறது சங்க இலக்கிய முறையில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் வகை அப்படின்னு சொல்லலாம். செய்யுள்னா என்ன அப்படின்லாம் யாரும் கேட்டக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து 1ஆவதுலேருந்து இப்போ 5ஆவது வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் ஒரு 4 மார்க் 5 மார்க் வாங்காமல் வந்திருக்கவே மாட்டோம். செய்யுள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ குறள் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, குறுகிய செய்யுள். ஏன்னா 2 அடி தான் இருந்திருக்கும், பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் குறுகிய செய்யுள், அதுதான் குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன திரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த திருக்குறள் நூலினுடைய உயர்வு கருதி யாராவது ஒருத்தர் மரியாதையாக சொல்லணும்னா திரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால் திரு கூட்டல் குறள், இதில் கண்டிப்பாக 1 மார்க் எல்லாருமே வாங்கியிருப்போம் நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது. அதனால தான் திரு கூட்டல் குறள், திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. ஓகே, இந்த திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார். ஓகே, அதுக்கப்புறம் இதற்கு இருக்கக்கூடிய பொதுவான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு 2000 ஆண்டுகள் பழமையான நூல் அப்படின்னு சொல்லப்படுறது. திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தை நம்ம சொல்லிட்டோம். திருக்குறள் எந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு சரியாக வரையறுக்கப்படவில்லை. இன்னும் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அது உலக பொதுமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததான் வந்துட்டு இந்த திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் குறிப்பிடப்படுதோ, அந்த மாதிரி திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒன்று குறிப்பிடப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்ததுனால மறைமலையடிகள் அவருடைய ஆராய்ச்சியின் விளைவாக திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கணக்கிடப்படுது. இதை எப்படி கணக்கில் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடப்பு ஆண்டோடு 31 ஆண்டுகள் கூட்டப்பட்டால் வருவது திருவள்ளுவர் ஆண்டு. இதுதான் வந்துட்டு ஒரு உண்மை. ஓகே, இதுக்கு அடுத்தது டைரெக்டாக திருக்குறளோட அது எப்படின்னு சொல்லிட்டு அதோட செக்ரிகேஷனுக்கு வந்துடலாம். இது வந்துட்டு 3 பாகமாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய புக்கு, அதை 3 செமஸ்டர் மாதிரி பிரிச்சிருக்காங்க. நம்ம 2 செமஸ்டர் படிப்பில் எக்ஸாம்ஸ்க்கெலாம் அந்த மாதிரி இது 3 செமஸ்டர் பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமாக இந்த 3 பார்ட்டும் சேர்ந்து 9 இயல்கள் இருக்குது. 9 இயல்கள், 133 அதிகாரங்கள். இதுதான் வந்துட்டு மெயின் கான்செப்ட். 3 பால்கள், 9 இயல்கள், 133 அதிகாரங்கள். ஸோ 3 பால்கள் என்னென்னு பார்த்துட்டோம். இந்த 9 இயல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3 பால்களையும் சேர்ந்து எத்தனை அதிகாரங்கள் பிரிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அறத்துப்பாலில் வந்துட்டு 38 அதிகாரங்கள், பொருட்பாலில் 70 அதிகாரங்கள், காமத்துப்பாலில் 25 அதிகாரங்கள், இப்படி பிரிக்கப்பட்டிருக்குது. ஓகே, இது வந்துட்டு ஒவ்வொரு அதிகாரத்திலும் இதை கூட்டினீங்கன்னா 133 வந்துடும். ஸோ அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம் 1330 பாடல்கள் இருக்குது. இதை தான் வந்துட்டு திருக்குறளோட மெயின். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் இன்னும் கவனிக்க வேண்டிய 2 விஷயங்களை சொல்லி நம்ம வீடியோ கன்க்ளூட் பண்ணிடுவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 7 என்ற எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 133 அதிகாரங்கள் கூட்டினா 7 வரும், 133. 1330 குறள்கள் கூட்டினா அதே போல் 7 வரும். இது அதற்கு அப்புறம் இந்த 7 அப்படிங்கிற எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற மாதிரியே 3, 4, 9, 10 இந்த எண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குது. திருக்குறளில் வந்துட்டு 2 அடி, 2 அடியில் 7 வார்த்தைகள். ஸோ இதை கூட்டினாலும் உங்களுக்கு 7ங்கிற எண்ணு வரும். 14,000 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதை கூட்டினாலும் 14,000 வார்த்தைகள். இதில் வந்துட்டு 4 அப்படிங்கிற எண் ஒரு முக்கியத்துவம் வருது. ஸோ 3, 4 இது 2மே அடிகள் சார்ந்து வருது. 9 இயல்கள்,
10 அதிகாரத்துக்கு 10 குறள்கள். ஸோ இந்த எண்களெல்லாம் எப்படி இதில் வந்துட்டு ஒரு கூர்வையாக வந்து நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கும் தமிழர்களுடைய வாழ்வு முறைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின விஷயங்களும் நான் தொடர்ந்து சொல்கிறேன். கூடுதல் தகவலாக ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ, அகரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆ. நிறைவான எழுத்து அப்படின்னு சொன்னோம்னா இன். நம்ம நல்ல எல்லாத்துக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ரெட்டை சொல்லி இன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 சொல்லி வரக்கூடிய இன். ஸோ ஆரம்ப எழுத்து ஆ, நிறைவான எழுத்து இன், தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ திருக்குறளுடைய முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகன் ஆ அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கி நிறைவான 1330வது குறள் வந்துட்டு ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை சொல்லி இன் அதில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ தமிழ் எழுத்து எப்படி ஆள தொடங்கி இன்னில் முடியுதோ திருக்குறளும் ஆள தொடங்கி இன்னில் தான் முடியுது. இது போக இன்னும் பல தகவல்கள் தொடர்ந்து பேசும்போது நான் சொல்கிற பல வீடியோக்கள் இன்னும் வெளியிட போகிறோம். திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளோட சிறப்புகள் பற்றியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் கூட பண்ணலாம் தாராளமாக அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சாடி. டாடா. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.